ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஏன் கேசரி செஞ்சுருக்கேன்னா, நான் புதுசாக ஒரு கடாய் வாங்கினேன். அந்த கடாயில் ஃபஸ்ட்டு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்றதுக்காக கேசரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கறியும் கத்திரிக்காயும் ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். புது விதமான ஒரு கிரேவி. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் இஞ்சி பூண்டு மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு செஞ்சது. இது அடிக்கடி நான் எங்கள் வீட்டில் செய்வேன். எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் செய்வீங்க அடிக்கடி. நாங்கள் அடிக்கடி இது எங்கள் வீட்டில் நான் செஞ்சு சாப்பிட்ற ஒரு கத்திரிக்காய் கிரேவி இது. கடாய் புது கடாயை அது இது மாதிரி அடுப்பில் வச்சு சூடு பண்ணோம்னா அந்த ஸ்டிக்கரை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அதுமாதிரி எடுத்துகிட்டு கழுவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் முந்திரியை பொரித்து எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே முந்திரி ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துகிட்டு அப்புறமா தான் அதில் ரவை வறுத்து கேசரி செய்வேன். இதிலே சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ரவை போட்டுக்கிறேன். அதுலேயே திராட்சையும் போட்டுக்குவேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதிலே போட்டு வறுக்கும்போது அந்த திராட்சை பபுளாகி வரும்போது அதுதான் சரியான கரெக்டான பதம் ரவை வருந்ததுக்கு. ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். நெய் கொஞ்சம் பத்தலை, அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஃபுட் கலர் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1க்கு 3 தண்ணி பக்கத்து ஸ்டவ்வில் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதை அதில் ஊற்றிக்கலாம். அதுதான் கரெக்டான பதம். நீங்கள் 1க்கு 2 தண்ணி வச்சிங்கன்னா புட்டு மாதிரி ஆகிடும் கேசரி. தலைன்னு வராது உங்களுக்கு. அதுதான் அதனுடைய பதம். இதில் எண்ணெய் ஊற்றுறதோ நெய் அதிகம் ஊற்றுறதுனால தான் கேசரி தலைன்னு வர்றது கிடையாது. 1க்கு 3 தண்ணி வைக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லா தண்ணியும் இழுத்துட்டு ரவை நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நான் 1.5 டம்ளர் சர்க்கரை போடுறேன். 1.5 டம்ளர் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். 1க்கு 1.5. 2 போட்டிங்கன்னா கல்யாணம் ஃபங்க்ஷன்லலாம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும். திகட்டும், நிறைய சாப்பிட முடியாது. இதுதான் அளவு. உங்களுக்கு நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நெய் சாப்பிட பிடிக்காதவங்க, நெய் வாசனை இல்லாதவங்க கொஞ்சம் எண்ணெய் போட்டு செஞ்சுக்கலாம். நான் எப்போவுமே வெறும் நெய்லேயே செஞ்சுருவேன். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்த முந்திரியை மேலே போட்டுக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் கெட்டியாகிடும் இந்த கேசரி. சூப்பரான கேசரி புது கடாயில் செஞ்சாச்சு. பாருங்கள் எப்படி தலைன்னு எப்படி இருக்குது பாருங்கள் கேசரி. ரொம்ப டேஸ்டியான கேசரி. இந்த மெத்தடில் நான் நிறைய தடவை செஞ்சு காட்டியிருக்கேன். பர்ஃபெக்டாக இருக்கும். அளவுகள் மாறாமல், டேஸ்ட் மாறாமல் ஒரே மாதிரி உங்களுக்கு கேசரி கிடைக்கும். நீங்கள் இதில் பழம் போட்டு எசன்ஸ்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். நான் இன்னொரு தடவை பைனாப்பிள் கேசரி செஞ்சு காட்டுறேன். சூப்பராக இருந்தது. இப்போது கடாயை கேசரி எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி கழுவி திருப்பி அடுப்பில் வச்சுருக்கேன். எங்கள் பையனுக்கு பிடிச்ச மாதிரி இதில் கோழிக்கறி செய்ய போகிறேன். கடுகு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கொஞ்சம் சோம்பு, சீரகம், இவ்வளோ தான் நான் தாளிச்சிருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு போட மாட்டேன் நான். வெங்காயம் ஒரு நல்ல 4 பெரிய வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். ஒரு 300 கிராம் இருக்கும் வெங்காயம். அதை சின்னதாக வெட்டி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு 6லேருந்து 7 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி, அதையும் நான் வெட்டி கருவேப்பிலையும் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பட்டை கிராம்பெல்லாம் நான் எதுவும் போடலை. இஞ்சி பூண்டும் போடலை. தக்காளியும் போட்டு அதையும் நல்லா அதையும் போட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு. அப்போ தான் தக்காளியிலேருந்து தண்ணி கொஞ்சம் குழஞ்சி வெந்து வரும். மஞ்சத்தூள் அதையும் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு வதக்கிக்கலாம். சும்மா அப்படியே வதக்கிக்கிட்டே இருந்தால் போதும். ரொம்ப நேரம் குழைய விட வேண்டாம். ஏன்னா கறியெல்லாம் போட்டு வேகணும். அதனால் அதுலேயே அது குழஞ்சிரும் தக்காளி. இப்போ நான் கறி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து அரைச்சது வீட்டில், அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம்.
உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு 4 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். அவங்கவுங்க எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி அது போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் காரம் பத்தலை, ஏன்னா கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காய் போட்ட பிறகு மிளகாத்தூள் போட்டோம்னா நம்ம வந்து மிளகாத்தூள் வாசனை போகாது. அதனால் வந்து இதுலேயே தான் நம்ம மிளகாத்தூளை நம்ம அதிகமாக போட்டுடணும். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு கறியை வேக விடலாம். கறியிலேருந்தே தண்ணி வரும், பட் ஆனால் பிடிக்கும். அதனால் 1 டம்ளர் தண்ணி விட்டோம்னா கறியிலேருந்து வர தண்ணியும் இந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் கிரேவியாக வரும். நமக்கு மூடி போட்டு மீடியம் சிம்மில் வைக்கலாம். நடுவில் 2 தடவை கலரி கொடுக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது, அடி பிடிச்சிரும். பாருங்கள், நான் ஏற்கனவே 2-3 தடவை கலரி கொடுத்துட்டேன். கறி நல்லா வெந்துடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு கறி. கிரேவியும் பாருங்கள் நல்லாயிருக்கு, ஆனால் பட் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். நான் கத்திரிக்காவை ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் தடியாக வெட்டி போட்டிருக்கேன். இது நீங்கள் இப்படியே கலரிட்டு இருந்தாவே கரெக்டாக வெந்து வந்துடும். மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் குழஞ்சிரும். நான் வந்து டைம் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் மூடி போட்டுட்டேன் கத்திரிக்காவுக்கு. இப்படி செஞ்சு கொடுத்தா எங்கள் பையன் இந்த மசாலாலேயே சாப்பிட்ருவான். இந்த கத்திரிக்காய் போட்டே பிசைஞ்சு சாப்பிட்ருவான், ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இது ஒரு வேளையிலேயே எங்கள் வீட்டில் காலி ஆகிடும் இந்த மாதிரிலாம் கிரேவி செஞ்சோம்னா. பாருங்கள், நான் ஒரே ஒரு நிமிஷம்தான் மூடி போட்டேன் கத்திரிக்காய் வேகிறதுக்காக. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. காரெல்லாம் கூட கரெக்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். என்னோடய சர்க்கிளில் என்னோடய ரிலேட்டிவ்க்கு என்னோடய நெய்பர்ஸ்க்கெலாம் இந்த டிஷ்ஷு தெரியும், அவங்க சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக கரம் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் நான் இதில் சேர்த்துக்கிறேன், சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக. அவ்வளோதான், எண்ணெய் கசிஞ்சு வந்துடுச்சு. கடைசியாக எப்போவுமே வந்து முதல் போட்ட உப்பெல்லாம் வந்து எல்லாம் இழுத்துட்ருக்கோம். உப்பு பத்தலை, கம்மியாக இருக்குது. கத்திரிக்காய் போட்டோம்ல, அதனால் அதில் திருப்பி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெப்பமாக கலரி விடணும், ரொம்ப போட்டு குழைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னா அந்த எண்ணெய்லாம் கசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி பூ தூவி ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.